நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் என்ற தலைப்பின் கீழ் 100 நாள் தினந்தோறும் ஒவ்வொரு செய்தி பேசி நாம் ஜெபிக்கிறோம். ஓசியா 4 அதிகாரம் 6-7 ஆகிய வசனங்களிலே, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள், அவருடைய மகிமையை லெச்சையாக மாற பண்ணுவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒரு குடும்பத்திலே கட்டுகளை உடைக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும். இன்று எத்தனையோ குடும்பத்திலே வேதத்தை மறந்து இஷ்டம் போல வாழ்கிற ஜனங்கள் உண்டு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பு வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஆவியானவர் உங்களோடு பேசுவார், அந்த வசனத்துக்கு தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கணும். இந்த கடைசி காலம் நிறைய செய்தி கேட்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. நிறைய காரியங்கள் நம்ம சொல்லலாம். ஆனால் இந்த 100 நாள் ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தின் மூலியமாக உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஒரு குடும்பத்தில் ஏன் கட்டுகள் இருக்கு, ஏன் தடைகள் இருக்கு, ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் வீட்டில் பஞ்சம் இருக்கு, ஏன் வீட்டில் கடன் இருக்கு, ஏன் வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, ஏன் பிசாசு உள்ள என்ட்ராகுது, ஏன் பிரச்சனை, ஏன் போராட்டம் சொல்லி கேள்வி கேட்கிற குடும்பங்கள் பெருகிட்டே வராங்க. ஆனால் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறாங்களா, கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டால், வசனத்துக்கு கீழ்ப்படியவும் மாட்டாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்கவும் மாட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கும், கர்த்தரை அறியாத ஒரு வாழ்க்கையா இருக்கும், கர்த்தரை விட்டு தூரமான ஒரு வாழ்க்கையா இருக்கும், இஷ்டம் போல ஒரு வாழ்ற வாழ்க்கையா இருக்கும். இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். எங்களை யாரு கேட்க போறா அப்படிம்பாங்க. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். இது ஒரு கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் யாருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஆனா என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒருவேளை இப்போ உள்ள காலத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு கூட போயிடுவாங்க, பக்கத்துல இருக்கிற சபைக்கு கூட போயிடுவாங்க. ஆனால் தினம்தோறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்றதுக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்திலே நடக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டால், நிறைய குடும்பத்து தடுமாற்றம் தான் இருக்கும். சரி, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனா பண ஆசை உள்ள இருக்கும், பொருளாசை உள்ள இருக்கும், நகை ஆசை உள்ள இருக்கும், மண் ஆசை உள்ள இருக்கும், பெருமையான பேச்சு இருக்கும். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். சில குடும்பத்துல நல்ல கையில பைபிள் எடுத்து வாசிப்பாங்க, ஆனாலும் அந்த வசனத்தின்படி வாழ்க்கை இருக்காது. ஏன்னா 2 விதமான ஜனங்கள் இருப்பாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற ஜனங்களும் இருப்பாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்காத ஜனங்களும் இருப்பாங்க. என் குடும்பத்துல எனக்கு பிரச்சனை இருக்கு, இந்த கட்டுகள் உடைக்கப்படணும் மட்டும் யோசிப்பாங்க. ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில தடைகள் மாறணும், தேவனோடு தொடர்பு கொள்ளணும், பரிசுத்தமா வாழணும், நீதியை பின்பற்றணும், செம்மையான ஒரு வாழ்க்கை வேண்டும். அதெல்லாம் இப்ப யோசிக்கல ஆள் கிடையாது. எனக்கு யாராவது ஜெபம் பண்ணுவாங்களா, என் வீட்டோட பிரச்சனை இன்னைக்கே முடிஞ்சிருமா, நம்ம இங்க ஜெபம் பண்ணிட்டு வைப்போம், அவங்க வீட்டுல போய் பார்த்தா மறுபடியும் நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, நல்ல படம் பார்த்துட்டு இருப்பாங்க, மறுபடியும் ராத்திரி படுத்து கிடந்து செல்போனை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் எப்படி கட்டு உடையும்? நம்ம நார்மலா யோசிப்போமே, நார்மலா யோசிப்போம். பிள்ளைகள் பார்த்தா நல்ல கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, அங்க பையன் பார்த்தா வீட்டுக்கு லேட்டா வந்துட்டு இருப்பான், கேட்டா ஃப்ரெண்டு அப்படிம்பான்.
வெளியில உட்காந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. சில அம்மாமாரு, சில அக்காமாரு நேரம் ஃபுல்லா வேஸ்ட் ஆயிட்டு இருக்கும். காலங்களை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்ச காலம். இந்த கொஞ்ச காலத்திலே நம்ம முதல்ல தேவனுக்காக வாழ்ந்து நம்ம குடும்பத்தை ஆயத்தப்படுத்துகிறோமா? ஏன் சில வீட்டுக்குள்ள கட்டுகள் இருக்கு, ஏன் உடைக்க முடியல அப்படின்னா, அவங்க விக்கிர வழிபாட்டுல இருப்பாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தா சிலை வழிபாடு இருக்கும். அந்நிய தேவர்களை கொண்டு வந்து உள்ள வச்சிருப்பாங்க. உலக வழிபாட்டுல இருப்பாங்க. வேதத்தின்படி வாழ்க்கை இருக்காது. வேதத்தை நேசிக்க மாட்டாங்க. வேதத்தை கையில எடுக்க மாட்டாங்க. தேவனுக்கு விரோதமான பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க. துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். துணிகரமான ஒரு வாழ்க்கையா இருக்கும். வீட்டுல பலவிதமான பாவத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கொள்ளையடிச்சு வீட்டுல சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஒரு வீட்டுல என்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். ஐயா, நான் தானையா வேதத்தை மறந்தேன். ஆமா, நான் வேதத்தை மறந்தால் வேதம் சொல்லியது நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இன்னைக்கு பிள்ளைகளோட வாழ்க்கையில ஏன் ஆசீர்வாதம் இல்லை? பெற்றோர் தேவனை ஒழுங்கா தேடல. பெற்றோர் தேவனை தேடினால் ஆசீர்வாத தடை இருக்காது. வீட்டுக்குள்ள சத்துரு வர முடியாது. ஏன்னா அம்மா அப்பா திறப்புல நின்று ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டுல அம்மா அப்பா இஷ்டம் போல வாழ்ற வாழ்க்கை இருக்கும்போது அது பிள்ளைகளோட வாழ்க்கையில சாபமா மாறுது. ஒரு வீட்டுக்குள்ள சாபம் வரக்கூடாது, பாவம் தொடரக்கூடாது அப்படின்னா கையில பைபிள் எடுக்கணும். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய் அப்படியே சொல்றாரு. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். இப்ப இந்த செய்தி இந்த இரவு நேரத்திலே யாரெல்லாம் கேட்குறீங்களோ, நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்க கர்த்தருடைய கிருபையினால தேவன் அருளி அப்ப மினிஸ்டர் மூலியமாக தினம்தோறும் செய்தி கேட்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கலாம். உங்க வீட்டுல பைபிள் இருக்கலாம். காலையில ஒரு அதிகாரம், நைட்டு ஒரு அதிகாரம் உட்காந்து வாசிக்கலாம். அந்த வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை வீட்டுல பைபிள் இருக்கு, நான் எடுத்து வாசிக்கிறது இல்லை அப்படின்னா, இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். அப்போ மறக்கிற ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு சின்ன காரியத்தை யோசித்து பார்க்கணும். நகையை மறக்கிறாங்களா? இல்ல. செல்போனை மறக்கிறாங்களா? இல்ல. வெளியில போகும்போது கரெக்டா செல்போனை கொண்டு போயிடும், இல்லைன்னா திருப்பி வந்து செல்போனை எடுக்க வேண்டியிருக்கும். இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். ஆனால் தேவன் என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? நம்ம கையில பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி கொடுத்தாரு. அத நிறைய குடும்பத்திலே வீட்டுக்குள்ள இருக்கு, அவ்வளவுதான். அத அந்நிய காரியமா எண்ணினார்களாம். அப்படியே வசனம் இருக்கு. இன்னைக்கு யாரெல்லாம் இந்த செய்தி கேட்குறீங்களோ, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா தேவனுடைய சமூகத்திலே நம்ம எந்த அளவுக்கு வேதத்தை நேசிக்கிறோம், தியானிக்கிறோம், இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இதை செக் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் ஏதாவது காரியம் இருக்கா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஓசியா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஐயா, என் வீட்டுல என்ன ஐயா பிரச்சனை இருக்கு சொல்லுங்க. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். அந்நிய காரியமாக எண்ணினதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல எப்படி பிரச்சனை முடியும்? ஒரு வீட்டுல பைபிள் இருக்கு, அந்த பைபிளை கையில் எடுத்து வாசிக்கிறது இல்லை. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். பரலோகத்தில் உள்ள தேவன் இந்த பூமியில என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு, பரலோகத்துல என்னெல்லாம் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கை இந்த பூமியோட முடிய போறதில்ல, நித்திய காலமாக நம்ம அவரோட வாழ போறோம். நமக்கு ஒரு மறுவாழ்வு இருக்கு. நித்திய காலமாக அவரோட நம்ம வாழணும் அப்படின்னா இந்த பூமியில வாழும்போது கர்த்தருக்காக நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இது எல்லாமே பரலோக தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். என்னமோ அப்படின்ட்டு இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க.
நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். அது ஒரு கம்ப்ளைண்ட். நமக்கு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நேர பக்கத்தில் இருக்க ஏரியாவில் போய், ஐயா எங்கள் வீட்டில் இந்த பிரச்சனைன்னு சொல்லி நம்ம போய் ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுப்போம். அந்த கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து பார்ப்பாங்க, இந்த வீட்டில் இந்த கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பரலோகத்தில் தேவன் நம்மகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வைக்காரு. நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஐயா ஏன் சில கட்டுகளை ஏன் உடைக்க முடியல? நான் நிறைய ஜெபத்துல கலந்துகிட்டேன், இன்னும் என் வீட்டுக்குள்ள ஒரே பேய் போராட்டமா இருக்கு, பேய் குதிக்குது அப்படிம்பாங்க. என்ன காரணம்? கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு 10 பேர் செல்போன் வச்சிருப்பாங்க, 10 ஊழியக்காரங்க ஃபோன் நம்பர் வச்சிருப்பாங்க, 10 பேர்கிட்ட ஃபோன் அடிச்சு பேசுவாங்க. ஆனா இவங்க பார்த்தா வீட்டுல பார்த்தா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. நான் சொல்றதெல்லாம் அப்படியே உள்ளதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு பாஸ்டர்கிட்ட ஃபோன் அடிப்பாங்க, அவங்க ஃபோன் பிஸியா இருக்கா, உடனே அடுத்த பாஸ்டர்கிட்ட அடிப்பாங்க, இப்படி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆக மொத்தம் இவங்க கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. நான் சொல்ற எத்தனை பேருக்கு புரியுது? என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஒரு மனுஷன் அறிவு இல்லைன்னா செத்து போயிடுவானா? வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினால். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முதல்ல என்ன இருக்கணும்? அறிவு இருக்கணும். அறிவு வேணும்னா என்ன செய்யணும்? கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற உடனே அறிவு வந்துருமா? கீழ் படிஞ்சாதான் அறிவு வரும். கீழ் படினா என்ன செய்யணும்? வாழ்க்கையில நம்ம என்னென்ன காரியம் செய்யறோமோ அதுல எல்லாமே வசனத்தின்படி நம்மளோட வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். பொய் சாட்சி இருக்கக்கூடாது, பொய் பேசக்கூடாது, இதயத்திலே கபடு இருக்கக்கூடாது. பொய்யர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாய் அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். ஒரு பொய் பேசினாலே நரகத்துக்குள்ள போயிடுவாங்களாம். அப்ப அந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடும் போதுதான் தேவனிடத்தில் இரக்கங்களை பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னா நான் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் கண்டுபிடிக்கணும். அப்படின்னாலே முதல்ல அவங்க வீட்டுக்குள்ள அவங்க கையில பைபிள் எடுத்து வாசித்தா மட்டும்தான் இந்த கட்டுகள் உடைக்கப்படும். சில குடும்பத்துல நினைப்பாங்க, எனக்கு ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணிட்டாரு, கட்டுகள் உடைஞ்சிட்டு அப்படிம்பாங்க. அடுத்த நாள் போய் பார்த்தா அவங்க அதே நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க, அதே படம் பார்த்துட்டு இருப்பாங்க, அதே மாதிரி ஃப்ரெண்டுகிட்ட பல மணி நேரம் நல்ல தேவையில்லாம பேசிட்டு இருப்பாங்க. மறுபடியும் பார்த்தா போதை அடிமையில இருப்பாங்க, மறுபடியும் பார்த்தா மதுபான அடிமையில இருப்பாங்க, மறுபடியும் பார்த்தா அந்த என்னென்ன பாவத்துல இருக்கிறாங்களோ அதே விக்கிர வழிபாடு, அதே பாவத்துக்குள்ள போய்கிட்டே இருப்பாங்க. இவங்களோட வாழ்க்கையில எங்க கட்டு உடைஞ்சுது? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். அறிவை வெறுத்ததுக்கு அப்புறம் எங்க ஆசீர்வாதம் வரும்? ஊழியக்காரங்க நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போகும்போது பிரசங்கத்தை கேட்கிறோம். அந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் ஆசீர்வாதம். ஐயா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் பேசணுங்க ஐயா, அதை நான் கேட்டேன், ஆனா நான் கீழ்ப்படியிலையே அப்படின்னா சத்துரு போக மாட்டான். நல்ல அழகா கிளியரா சொல்லித்தரேன். ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, நிறைய வீட்டுல பிசாசு போராட்டம், மாந்திரிகம், பில்லி சூனியம், ஏவல்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறான்னு சொல்லி கேட்டா கிடையாது. தேவனுக்கு கீழ்படிறான்னு சொல்லி கேட்டா கிடையாது. அந்த நேரத்துல அந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நார்மலா நம்முடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? இதை ஒரு மனுஷன் கண்டுபிடிச்சா மட்டும்தான் கட்டுகளை உடைக்க முடியும். கட்டுகளை உடைக்கணும் அப்படின்னா தேவன் பக்கம் மனம் திரும்பணும். மனம் திரும்பாமல் துணிகரமான பாவத்தில் இருக்கும்போது எந்த கட்டை எப்படி உடைக்க முடியும்? நம்ம நார்மலாக யோசிச்சு பார்ப்போமே. ஒரு டாக்டர்கிட்ட போய், டாக்டர் எனக்கு காய்ச்சல், சளி, இருமல், எனக்கு வயிற்று வலின்னு சொல்லி ஏகப்பட்டு சொல்லுவாங்க. ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லுவாங்க. உடனே டாக்டர் ஒரு ஊசி போடுவார், இல்லைன்னா மாத்திரை கொடுப்பாரு. அந்த மாத்திரையை காலையில் நைட்டு சாப்பிட்றணும் அப்படிம்பாங்க. வீட்டில் போய் மாத்திரையை சும்மா வச்சிடக்கூடாது. அந்த மாத்திரையை எந்த நேரத்தில் எடுத்து போடணுமோ எடுத்து போட்டு தண்ணி குடிக்கணும்.
அப்புறம்தான் அந்த வைத்தாலையோ எல்லாம் நிற்கும். நம்ம கையில பரிசுத்த வேதாந்தத்தை எழுதி கொடுத்துட்டாரு. இந்த வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கை இருக்குமானால் என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமா இருக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கையா இருக்கும், சமாதானமான வாழ்க்கையா இருக்கும், சந்தோஷமான வாழ்க்கையா இருக்கும். நான் தேவனோடு தொடர்புல இருக்கேன், எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரு, சத்திய வசனம் என் இதயத்துல இருக்கும்போது என்னோட வாழ்க்கை எல்லா பகுதியிலுமே ஆசீர்வாதமா இருக்கும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். அவர்கள் எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். எவ்வளவாய் பெருகினார்களோ அவ்வளவாய் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள். அவருடைய மகிமையை லட்சையாக மாற பண்ணுவேன். உடனே தண்டனைக்குள்ள போயிருந்தாங்க. இப்ப இந்த தண்டனைக்குள்ள போறதுக்கு காரணம் என்ன சொல்லி பார்க்கும்போது, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். இப்ப இரவு நேரத்திலே பகல் வேளையிலே யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே இந்த செய்தி கேட்கிறீங்களோ, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், அந்த வார்த்தை மூலியமாக கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறாரா என்பதை மாத்திரம் நினைத்து கர்த்தர் பக்கம் மனம் திரும்பினால் குடும்பங்கள் கட்டப்படும். எந்தெந்த பாவ கட்டுகளிலே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு 2 நிமிஷமாவது தனி ஜெபம் பண்ணி, நான் அந்த பாவத்தில் இருக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு, நான் கையில் பைபிள் எடுத்து ஒழுங்கா வாசிக்கல, நான் வேதத்தை மறந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி உணர்வடைந்து தேவனுடைய சமூகத்திலே மனம் திரும்பி ஜெபம் பண்ணால் கட்டுகள் உடைக்கப்படும். சுத்திகரிப்பு இல்லாமல் ஒரு குடும்பம் விடுதலை ஆக்கப்படாது. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய பாதபிள்ளைங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலும் யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ, நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தா என்று எழுதப்பட்டிருக்கு. எங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை மறந்து ஒரு துணிகரமான வாழ்க்கையோ, துன்மார்க்கமான வாழ்க்கையோ, பாவ வாழ்க்கையோ, அக்கிரமமான வாழ்க்கையோ, அநியாயமான காரியமோ, அசுத்தமான காரியமோ, தீட்டான காரியமோ, பொல்லாத காரியமோ, கர்த்தரை விட்டு தள்ளி போற இச்சையான காரியமோ, விக்கிரத்துக்குள்ளே, வேசித்தனத்துக்குள்ளே என்னென்ன பாவத்துல ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்களோ அந்த கட்டுகளை உடைக்கணும்ப்பா. இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்களுடைய குறைகள், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய பாவம் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து உம்முடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. எங்களுடைய பாவத்தை, எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே, உம்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுடைய பாவத்துக்கு மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அழைக்கிறோம். யாரெல்லாம் வேதத்தை மறந்து துணிகரமா வாழ்றாங்களோ அவங்களுடைய அக்கிரமத்தை, அவங்களுடைய பாவத்தை மன்னித்து, அவங்களுடைய கட்டுகளை உடைத்து, அவங்களுடைய இருதய மனக்கண்களை திறந்து, அப்பா உங்க பிள்ளைகளை மறுபடியும் கர்த்தர் மீட்டு எடுங்க. வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கணும், வேதத்தின்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கணும். இந்த நாளிலும் எந்த குடும்பத்துல செய்தி கேட்டு மனம் திரும்புறாங்களோ அவர்களுடைய கட்டுகளை உடைத்து கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க. உங்க நாமமையும் விடட்டும். உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மன்னித்து மறுபடியும் கர்த்தர் மனமிறங்கி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். குறைகள், குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த 100 நாளுமே எந்தெந்த காரியத்தில் கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கிறோம், எந்தெந்த காரியத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். உங்களுக்கு நேரம் இருந்தால் இணைந்திருங்கள். மனம் திரும்புகிற செய்தி கடினமாக தான் இருக்கும். மனம் திரும்பினால் குணப்பட முடியும். இல்லை நான் மனம் திரும்ப மாட்டேன், நான் அப்படியே தான் வாழ்வேன் அப்படின்னா நரகம் இருக்குது. அதனால் கிருபையின் காலத்தில் வாழ்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் மனம் திரும்ப அர்ப்பணிங்க. நம்ம எல்லாருக்கும் நித்திய ஜீவன் ஆயத்தமாக இருக்குது. நித்திய ஜீவன் தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பூமியில் வாழும்போது தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடணுமா? கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் உலகத்துக்குள்ளே ஏகப்பட்ட இருக்குது. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டீங்களோ தேவனுடைய சமூகத்தில் தாழ்த்துங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9442504351 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தில் ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share.
click the bell. God bless you.